யாராச்சும் கேட்டா 118 எலிமெண்ட்ஸை நீ எப்படி மெமரைஸ் பண்ணேன்னு கேட்டா நான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அ மேஜிக், இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லி வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஈவன் ஆஃப்டர் லாங் டே இன் தி ஃபீல்ட் ஐ நெவர் ஸ்கிப்ட் இட். ஹாய், என்னோட பேரு ராகவி. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மவுண்ட் லிட்ராஜி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல. நான் மவுண்ட் லிட்ராஜ் ஸ்கூல்ல வந்து 4th இருந்து இப்போ 11th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் ஐபிஆர் அச்சீவரா வந்திருக்கேன். நான் அச்சீவ் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து தான் என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து காரணமா இருந்தா என்னோட மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் ஏடி மேம், மெயின்லி என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க இல்லைன்னா நான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ. நான் ராகவி அம்மா. என் பொண்ணு வந்து 11வது படிக்குது. நான் வந்து மவுண்ட் லிட்ராஜி ஸ்கூல்ல வந்து 4வதுலேயே என் பொண்ணை சேர்த்துட்டேன். நாங்கள் சாதாரண விவசாய குடும்பத்துக்கார தான். மவுண்ட் லிட்ராஜி ஸ்கூல் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கூல், இட்ஸ் மை செகண்ட் ஹோம். என்னோட டீச்சர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. They saw a spark in me and gave me the courage to dream big. 118 elements 35 seconds India Book of Records. அப்போ நான் யோசிச்சேன், நான் தான் பண்ணிட்டேனா அப்படின்னு. But this is not just my achievement, it's for my school, for my parents and for every student from a village like me. ஆனா என் பொண்ணை வந்து நல்லா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அதனால என் பொண்ணை வந்து நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரணும்னு தான் இந்த ஸ்கூல்ல நல்லா சேர்த்தது. அதோட நோக்கத்துல தான் பண்ணுங்க. பட் மோர் தென் ட்ரீமிங் ஒர்க் பண்ணுங்க. வெதர் யூ ஆர் ஃப்ரம் அ ஃபார்ம் ஆர் அ சிட்டி, நாலேஜ் டசன்ட் கேர், ஒன்லி யுவர் எஃபோர்ட் மேட்டர். ராகவி வந்து முதல்ல வந்து 4வதுல இருந்து படிச்சதுல சுமாராக தான் படிக்கும். அப்புறம் போக போக நல்லா அந்த ஸ்கூல்ல நல்ல கோச்சிங் கொடுத்ததுனால நல்லா படிச்சுட்டு இப்போ வந்து என் பொண்ணு வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது மெடல் வாங்கியிருக்கு. அதுக்கு வந்து காரணமாக இருந்தது சேர்மன் சார், ஏடி மேம், பிரின்சிபல் சார், அப்புறம் வந்து மேம், அந்த கிளாஸ் டீச்சர் எல்லாரோட சப்போர்ட்லையுமே என் மகன் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் என் மகன் இந்த அளவுக்கு வரும்போது நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி வந்ததில். எல்லாரும் எங்கள் ஊரை பொறுத்தளவுலே இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக தான் என்னை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என் பையனும் வந்து 5வதுலேருந்து அவனை சேர்த்தேன். அவனும் அதே ஸ்கூலில் படித்தேன். சுமாரான ஸ்டூடெண்ட்டு தான். ரொம்ப 10வதுல மார்க் ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்புறம் வந்து 11வதுக்கு மேலே அவனோட படிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனும் இப்போ வந்து பொள்ளாச்சியில் படிக்கிறேன். பிகாம் படிச்சுக்கிட்டே சிஎம்ஏவும் பண்ணுறேன். இப்போ நல்லா படிக்கிறேன். என் வீட்டுக்கு அகாடமிக் டைரக்டர் மேம் அண்ட் பிரின்சிபல் சார் வருவாங்கன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. அந்த மூமெண்ட் இட் வாஸ் அன்ஃபர்கட்டபிள். அவங்க என் வீட்டில் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லும்போது அம்மாவோட கண்ணில் நான் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன். அவங்க வந்ததும் வீடியோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. சார் அண்ட் மேம் சொன்னாங்க, வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ ராகவி. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஹார்ட் ஒர்க் நெவர் கோஸ் டு அன்நோட்டிஸ்ட். என் பொண்ணு இந்த மாதிரி புக் ஆஃப் ரெக்கார்ட் கொடுத்தது, வீடு தேடி வந்து சாரும் மேம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மண்ணில் தான் நான் வளர்ந்தேன். ஃப்ரம் தி சாயில் ஐ ரீச் நேஷனல் ரெகக்னிஷன். நம்ம எங்க இருந்தாலும் சக்சஸ்க்கு ஒரு பாத் இருக்கு. ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் நெவர் ஸ்டாப் ட்ரைனிங்.